இருக்குது. வெற்றி பெறுவாரா? வந்தா என்ன கொடுக்குறேன், வந்துட்டு என்ன கொடுக்குறேன். வந்துருவாரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த நம்பிக்கையிலேயே போ நம்பி ஜெயிச்சுவாரு. அம்மா வெற்றி பெறுவாருமா? வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறுவாரு. நன்றிமா. நன்றி. யாரா வந்து இப்ப உங்களை பார்த்தது? செந்தில்குமார். அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாருக்குன்னு தாங்க போராடுறோம். வெற்றி பெறுவாருங்க. வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? புது மாற்றம் வரலான்ட்டு தாங்க. மாற்றம் வருமா? மாற்றம் வரணுங்க. கோவை தெற்குல இவர் வெற்றி பிடிப்பாரா? மக்கள் என்ன சொல்றாங்க? மக்களாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு வேண்டி தாங்க அவருக்கு பின்னாடி நாங்க இத்தனை பேர் சுத்துறோம். மக்கள் சப்போர்ட் போடுவாங்க. சப்போர்ட் பண்றதுனால தான் நாங்க நிக்கிறோம். ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவருக்கு? வாய்ப்பு இல்லைங்க, நிச்சயமா அவர் நிப்பாரு, அவர் ஜெயிப்பாருன்ட்டு தான் நாங்க நிக்கிறோம். அவர் பின்னாடி ஜெயிப்பாரு, வெற்றி பெறுவாருங்க. நம்பலாமா? நம்பலாங்க. என்ன சொல்றாங்க மக்கள்? ஏங்க இந்த தொகுதியில இவர் எப்போ ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இவர் வந்து நிக்கிறேன்றது எங்களுக்கு பெரிய விஷயங்க. இவருனால எங்களுக்கு நல்லது நடக்கும்ட்டு இவர் மேல நம்பிக்கை வைக்கிறோங்க. இதுதான் உண்மை. கட்டாயம் ஓட்டு போட்டுருவாங்க. கட்டாயம் இல்லைங்க, நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கை. எங்க நம்பிக்கை அவர் ஜெயிக்க வைப்போம். அவர் எங்களுக்கு நல்லா செய்வாரு, எல்லாமே நல்லா பண்ணுவாரு, எல்லாமே செய்வாருன்ட்டு தாங்க. நன்றிண்ணா. வேற யாருக்கா வந்தது? தாவேக்கா வந்தாரு. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சுவாரு. மக்கள் ஆதரவு இருக்கா? மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க கண்டிஷனா கொடுப்பாங்க. வெற்றி பெற்றுவாரு. கட்சியும் வெற்றி பெற்றுவாங்க. வெற்றி பெற்றுவோம். வருவாங்க. ஆமாங்க, வாய்ப்பு இருக்குங்க. மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பா. வருவார், அவர் தான் வருவாருங்க, விஜய். ஆமாங்க. சின்னக்கா என்ன சின்னக்கா? விசில சின்னம். அப்ப கோவை தெற்க கட்டாயம் ஜெயிப்பாரா? கண்டிப்பா கட்டாயமா ஜெயிப்பாரு. ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, எல்லாம் ஒரு இதுதாங்க. வரணும். அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அவ்வளவுதான். ஆமாங்க. மக்கள் ஏமாத்தமா ஓட்டு போட்டுருவாங்களா? அது எப்படிங்க ஏமாத்தமா? அது எப்படிங்க போட்டுருவாங்க. கொடுத்து பாப்போம். ஆமா, சான்ஸ் கொடுத்து பாப்போங்க. அவருக்கு தாவேக்க வேட்பாளருங்க. வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா பெறுவாருங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. அவருக்கு ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். என்னன்னா இந்த ஆட்சியை எப்ப ஜெயிச்சிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. கண்டிப்பா விஜய்க்கு கோவை தெற்குல வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு விஜய். யாருக்கு அவங்கள வந்து பார்த்தது? தாவேக்க வேட்பாளர் செந்தில்குமார். அவர் வெற்றி பெற சூழல் இங்க இருக்கா? இருக்குங்க. வெற்றி பெறுவாருங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க கண்டிப்பா. எதுக்கு அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வந்தா நல்லா இருக்குங்க. இந்த ஆட்சியை விட இன்னும் அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். யாருக்கு அவங்கள வந்து பார்த்தது? செந்தில்குமார். அவர் வெற்றி பெறுவாராக்கா? பெறுவாரு. யாருக்கு அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஓட்டு அதிகமா இருக்குங்க. வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அக்கா இப்ப எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவர் வெற்றி? அவரு முதலிடம் தான். வெற்றி பெறுவாரு. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. இப்பயே இத்தனை ஆதரவு வந்திருக்கு. இது பார்த்தாலே தெரியாதுங்களா எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கு. வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள். வாய்ப்பு கொடுப்பாங்க. இருக்குது. ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. என்னக்கா? பிசிலு ஆதரவு கொடுப்பாங்களா இங்க ஊர்ல மக்கள்? கொடுப்பாங்க. கோவை தெற்குல வெற்றி உறுதின்னு நம்பலாமா? நம்பலாம். ஏங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? இங்க என்ன ஒரு வாய்ப்பு யாருக்குமே ஒரு மாற்றம் யாருமே எதிர்பார்க்கல. வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நன்றிக்கா. ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒண்ணுதான். ஒரு மாற்றத்துக்கு வேற ஒண்ணு. மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. வெற்றி பெறுவாரா? என்ன வந்து செந்தில்குமார் சார் வந்து பார்த்தாரு. அவர் வெற்றி பெறுவாரா? கட்டாயமா அவருடைய சில விஷயங்கள் வந்து ஏற்கக்கூடியதா தான் இருக்கிறது. வருங்காலத்துல அவரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்றது எனக்கு தெரிகிறது. இப்ப கோவை தெற்குல அவர் வெற்றி பெறுவாராமா? பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது மக்களுக்கு பிடித்தமான ஒரு கோரிக்கை. வெற்றி பெறுவாரு. கட்டாயமா.